ஓகே, ஃபர்ஸ்ட் டீப்சீக்கோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது. டீப்சீக், சாட் ஜிபிடி அண்ட் அதர் எந்த ஒரு ஏஐ சாட்பட்டா இருக்கட்டும், அதோட மூளை அப்படிங்கிறது ஒரே ஒன்ன பொறுத்து தான். அதாவது நம்ம கொஸ்டின் கேட்போம்ல, நம்ம ஏற்கனவே இருக்க டேட்டா கொண்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திருப்பி கொஸ்டின் கேட்போம்ல, கொஸ்டின் எடுத்தா அந்த இடத்துல இருந்து ஆன்சரை எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட காட்டும். ஓகேவா, அது எந்த இடம்னா பேராமீட்டர் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகேவா, இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஏஐயோட பிரெயின் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நமக்கு ஒரு டிஸ்பிளே பண்றவங்க இந்த இமேஜ் பாத்துக்கோங்க. இந்த டாட் டாட்டா இருக்குல்ல, இந்த ரவுண்ட் ரவுண்டா, அதுதான் நியூரல் நெட்வொர்க் நோடு. ஓகேவா, அதான் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகேவா, அதுக்கு இடையில கிராஸ் அந்த அம்புகுறி போட்டு அது கூட இன்டர் கனெக்டடா இருக்குல்ல, அது பேர் தான் பேராமீட்டர். அதாவது இது எப்படின்னா, இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம மூளை இப்படிதான் இருக்குது உள்ள. ஓகேவா, நியூரன்ஸ் அது பேர் நியூரன், நம்ம மூளை நியூரன்ஸ், இங்க வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ், இங்க ஒரு பேராமீட்டர். ஓகேவா, இன்டர் கனெக்டட் பண்ண நியூரல் நெட்வொர்க்ஸை இன்டர் கனெக்டட் பண்றதுதான் பேராமீட்டர். ஓகேவா, என்னொன்னு வந்துட்டு இந்த ரெண்டுக்கும் வேற வேற ஒர்க் இருக்கு. இதுல அது என்ன ஒர்க்குன்னா, பேராமீட்டருக்கு என்ன ஒர்க்குன்னா, நியூரல் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா அது எந்தெந்த நியூரல் நெட்வொர்க் எல்லாம் போயிட்டு ஆன்சர் எடுக்கணுங்கிறத இதுதான் சூஸ் பண்ணும். ஓகேவா, இப்போ வந்துட்டு நிறைய டாட் லைனா இருக்குல்ல. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இன்புட் ஃபீட் பண்றோம்னா அது நிறைய டாட் கனெக்ட் பண்ணிருக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயரை உள்ள என்டர் ஆயிட்டு அதுக்குள்ள இல்ல, செகண்ட் லேயர்ல இந்த என்டர் ஆயிட்டு அதுக்கு நம்ம கேட்ட ப்ராம்ப்ட்டுக்கு ஏத்த ஆன்சர் இல்ல, தேர்ட்ல தான் இருக்குன்னா அந்த தேர்ட்ல மட்டும் எடு, செகண்டையும் ஃபர்ஸ்டையும் விட்டுரு அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் பேராமீட்டர். ஓகேவா, இதுல இருந்து எடுக்காத, இதுல எடுத்துட்டு போ. அதுக்குள்ள என்ன ஆன்சர் எடுக்கணுங்கிறத எது முடிவு பண்ணும்னா ஏ மாடல். ஓகேவா, ஏ மாடல் என்னன்னு போன வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கோம், அது தெரியல போய் பார்த்துட்டு வாங்க, அது இப்ப புரியும். சரி, ஓகே, நம்ம ஏ மாடல்ல சிம்பிளா என்னன்னு பார்த்துக்கலாம். ஏ மாடல்னா ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள நிறைய ஏஐ மாடல்ஸ் இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பிடிஎஃப் ரீடர்ங்கிறது ஒரு ஏஐ மாடல். அதாவது டெக்ஸ்ட் ரீடர்ங்கிறது இமேஜ் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஏஐ மாடல். பிடிஎஃப் டு டெக்ஸ்ட், அதாவது பிடிஎஃப்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் ஸ்கேன் பண்ணும்ல, ஸ்கேன் பண்ணி அவுட்புட் தரும்ல, அது வந்துட்டு ஒரு ஏஐ மாடல். இமேஜ்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் அவுட்புட் தரும்ல, அது ஒரு ஏஐ மாடல். இது எல்லாம் சேர்த்து போட்டோ ஓசிஆர், வேற வந்துட்டு ஒரு இமேஜ் ஸ்கேன் பண்றது எல்லாம் ஒரு தனித்தனி ஏஐ மாடல சேர்ந்துதான் ஒரு அப்ளிகேஷனை கிடைக்கும். அதுல இப்ப இருக்கிற டிசிகா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், கிளவுடா இருக்கட்டும், பெர்ப்ளெக்சிட்டியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு சாஃப்ட்வேர், நிறைய ஏஐ மாடல் வந்துட்டு உள்ள இன்பில்ட் ஆயிருக்கும். இதை வந்துட்டு மெர்ஜ் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஏஐ மாடல். இப்ப நம்ம ஒரு இமேஜை கொடுத்து அதுல ஒரு அவுட்புட் கேட்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு நியூரல் நெட்வொர்க்ங்கிற ஒரு இன்புட் லேயருக்குள்ள ஃபெட் பண்ணணும். அதுக்கு வந்து டைம் எடுக்கும். இந்த பார்சிங், இந்த ஒரு இமேஜ் கொடுத்துட்டோம்னா அதுக்கான டைம் எடுக்கும்ல, அது வந்துட்டு என்ன டைம்னா இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். இந்த இன்புட் லேயர்ல தான் நம்ம கொடுக்குற இமேஜ் வந்துட்டு ஃபிட் ஆகும். அதை ஃபிட் ஆன பிறகு ஃபிட் பண்ண பிறகு அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, ஹிடன் லேயர் வந்து என்ன பண்ணோம்னா இது வந்துட்டு என்னதுன்னு முதல்ல அனாலிசிஸ் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இமேஜ்ல ஒரு கேட், அதாவது ஒரு பூனை இருக்குன்னு வைங்களேன், அது என்ன பண்ணுன்னு தெரியுமா, ஹிடன் லேயர்ல நிறைய இன்டர் கனெக்டடா இருக்கும், பேராமீட்டர் இருக்கும், நிறைய நோட்ஸ் இருக்கும், நிறைய நியூரல் நெட்வொர்க் இருக்கும், நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், பேராமீட்டர் கனெக்டடா இருக்கும். ஓகேவா, இந்த பேராமீட்டரை பொறுத்து தான் ஒரு ஏஐ வந்துட்டு எப்படி ஆன்சர், எபிசியன்ட் ஆன்சர் சொல்லணுங்கிறத டிசைட் பண்றது இந்த பேராமீட்டர் தான். அது எப்படின்னு நம்ம சொல்ற மாதிரிங்க, பேராமீட்டர் நிறைய இருந்தா பேராமீட்டர் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கும். அதாவது இப்போ ஒரு கேட்ட நம்ம எத்தனை தடவை லேர்ன் பண்ணிருக்கோமோ அத்தனை தடவைக்கு ஏத்தாம அவுட்புட் வரும். 10 தடவை இதுதான் கேட்டு, எப்படி மூஞ்சி இருக்கணும், எப்படி கர்வ் இருக்கணும், எப்படி கண்ணு இருக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருப்போம்ல, 10 தடவைக்கு ஏத்தாப்புல நமக்கு தான் அவுட்புட் தரும். இதுதான் கேட். நம்ம வந்துட்டு ஒரு 100 தடவை ஒரு நம்ம ட்ரெயின் பண்றீங்களா, இதுதான் கேட்டு, வால் இருக்கும், அந்த மாதிரி வெள்ள முடி இருக்கும், ஒரு மீசை இருக்கும், இந்த மாதிரிலாம் ஒரு 100 தடவை ட்ரெயின் பண்ணிட்டோம்னு வைங்களேன். இந்த 10 தடவை ட்ரெயின் பண்ண ஒரு ஏஐ டூலுக்கும் 100 தடவை ட்ரெயின் பண்ண ஏஐ டூலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். ரெண்டுலயுமே ஒரே கொஸ்டின் கேட்டா வித்தியாசமா ஆன்சர் சொல்லணும். அதுக்கு காரணம் இந்த பேராமீட்டர் தான். ஓகேவா, இது இப்ப நல்லா புரிஞ்சிருக்கோம். பேராமீட்டர் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிறது, எத்தனை தடவை ட்ரெயின் பண்ணிருக்காங்க நம்மள அப்படின்னு யோசிக்கிறது. ஓகேவா, நம்ம கூட நம்ம டே பை டே கொடுக்குறோம் அந்த இன்புட், அதை கூட இதுதான் லேர்ன் பண்ணிட்டு சொல்ற, திருப்பி ரிட்டர்ன் பண்ற ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை உள்ளது பேராமீட்டர். ஓகேவா, நியூரல் நோட்ஸ்னா ஏற்கனவே நம்ம உள்ள அவுட்புட் லேர்ன் பண்ண அவுட்புட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகேவா, இப்போ நல்லா புரிஞ்சிருக்கோம் நியூரல் நெட்வொர்க் என்ன, பேராமீட்டர்னா என்னன்னு. ஓகேவா, இப்போ இந்த நியூரல் நெட்வொர்க் பத்தி பேராமீட்டரை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாச்சு. நியூரல் நெட்வொர்க்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நியூரல் நெட்வொர்க்கோட உள்ள பிளாக் டயக்ராம் பார்த்துலாம். ஓகேவா, நியூரல் நெட்வொர்க் பாருங்க, இன்புட் லேயர், ஹிடன் லேயர் அண்ட் அவுட்புட் லேயர், இந்த மூணு தான்
எப்படி எப்படி ஒரு அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எப்படி அவுட்புட்டை காமிக்கணுங்கிறத டிஸ்பிளே பண்ண கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஹாய்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க எதுலயோ, அது வந்துட்டு என்ன தெரியுது, இப்போ ஒரே ஹாய் ஹலோ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சுன்னா, இன்னொரு ஏஐ வந்துட்டு ஹாய் ஹலோ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அது வந்துட்டு அதிகமா ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இது வந்துட்டு ஒரு அளவுக்கு அதை பொறுத்த இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்னா இது வந்து செகண்ட் அப்டேட். அதை விட தேர்ட் அப்டேட் எப்படி இருக்கும்னா, நான் நல்லா இருக்கேன் இப்போ உங்க நாள் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா அது தேர்ட் அப்டேட். இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் அப்டேட், செகண்ட் அப்டேட், தேர்ட். அந்த ட்ரைனிங்கை பொறுத்து தான் அப்டேட்டுங்கிறது கூடும். ஏஐ பொறுத்த வரைக்கும் அப்டேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா பேராமீட்டரோட லெவல, அதாவது நம்பரை இன்க்ரீஸ் பண்றது, பில்லியன் இந்த ட்ரில்லியன் அந்த மாதிரி நம்பரை கூட்டி 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 கொடுக்கறது தான் ஏஐயோட அப்டேஷன். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஓகே நம்ம இப்போ அந்த டாபிக்குள்ள வரலாம். அப்டேட்டுக்குள்ள போயிடுச்சு. ஓகே, அதை நெக்ஸ்ட் போலாம். அதாவது இப்போ வந்து நியூரல் நெட்வொர்க்கோட பேட்டர்ன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட் லேயர்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த இன்புட் லேயர் என்ன பண்ணுது, நம்ம கொடுக்குற ஒரு இமேஜ் அதுல வந்துட்டு ஸ்டோர் பண்ணுது, ஃபெட் பண்ணுது. இப்படிதான் இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. திருப்பி நம்ம அதோட ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா, வாட் இஸ் திஸ் இமேஜ், இதுல என்ன இமேஜ் இருக்குன்னு கேட்டுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இமேஜோட சேர்த்து நம்ம டெக்ஸ்டும் அந்த ஹிடன் லேயருக்குள்ள போவோம். ஹிடன் லேயர்ல அது என்ன பண்ணணும்னா, பேராமீட்டர் என்ன பண்ணணும்னா அதை அனலைஸ் பண்ணணும். இது வந்துட்டு இந்த கர்வ் வந்துட்டு நம்ம இதோட ஒரு ஒர்த் ஆகுதா, இல்ல இதோட இந்த ஐஸ் வந்து இதோட ஒர்த் ஆகுதா, அந்த வாலு அந்த மாதிரி உடம்பு இந்த பாடி ஷேப்போட மெர்ஜ் ஆகுதான்னு பார்த்துட்டு அதோட அவுட்புட்டை எங்க கொடுக்கணும், அவுட்புட் லேயர் கொடுப்போம். இந்த அவுட்புட் லேயர் தான் என்ன பண்ணணும், நமக்கு எப்படி அவுட்புட்டை காமிக்கணுங்கிறத டிசைட் பண்ணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஒரு இன்புட்டை கேட்போம் ஃபர்ஸ்ட் அப்டேட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இப்போ நம்ம டீப்சிக்கு பத்தி தான் பேசுறோம், அந்த ஏஐ சாட் பண்றத பத்தி தான் பேசுறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு லான்ச் ஆன டேட்ல இப்போ நம்ம ஒரு இந்த இமேஜ், ஒரு கேட் இமேஜை கொடுத்து வாட் இஸ் இதுல என்ன இமேஜ் சொல்லி கேட்டிருந்தோம்னா நிறைய கொடுக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைய இழுத்து போவோம். ஆனா இப்ப இருக்க தேர்ட் அப்டேட்ல இப்ப நம்ம கொடுத்தோம்னா ஷார்ட் ஆன்சர்லயே முடிஞ்சிடும். இதுவும் ஒரு அப்டேட் சொல்றாங்க, பாத்துக்கணும். அதுக்கு நம்ம அப்டேட்டுக்குள்ளவே பாத்துக்கணும். ஓகேவா? இதுதான் ஏயோட மூளை அப்படின்னு சொல்லி இப்படி நமக்கு ஆன்சர் தரணுங்கிறத இதுதான் டிசைட் பண்ணும். அதாவது பிரெயின் என்ன, பேராமீட்டர் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஃபாலோ ஃபார் டெய்லி அப்டேட் இன் ஏஐ ஃபீல்ட்.